பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு பலப்படுத்தும் கிறிஸ்துவை குறித்து பார்ப்போமா? கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பரிபூரணமாய் விளங்கும் என்றார். அப்போஸ்தலன் அவருடைய பலவீனத்தை குறித்து அதிகமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று இந்த வசனத்துல சொல்றான். அதாவது அவனுக்கு பலவீனம் ஏற்பட்டது. பலவீனத்தில் நம்மை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்துவானவர். சரி, பலவீனம் என்றால் என்ன? பொறுவற்று காணப்படுவது பலவீனம். நம்முடைய பலவீனமான நேரங்களில நம்மளால சுறுசுறுப்பாய் இயங்க முடியாது. நம்மை சுற்றி நெருக்கி ஏவும் பாடுகள், கஷ்டங்கள், உடல் பலவீனங்கள், இன்னுமாய் பலவிதமான நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய சரீரமானது பலவீனப்பட்டு மிகவும் வேதனையுற்று காணப்படும் பொழுது எக்கடா எங்க போய் படுப்போம்னு என்ன செய்வோம்? படுத்துருண்டு படுத்துக்கிடுவோம். அந்த சமயங்கள்ல நாம் அவ்வாறாக செய்யாத வண்ணம் நம்முடைய முழங்காலை முடக்கி ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் இவ்வாறாக பலவீனப்பட்டு காணப்படுகிறேனே, நீர் எங்களுடைய பலவீனத்திலே உங்களுடைய பலத்தை காண்பியுமப்பா என்று பவுலப்போஸ்தலன் சொன்னது போல நாம் சொல்வோமே. ஆனால் நாம் பலமுள்ளவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படுகிறவர்களாக காணப்படுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே சந்தோஷத்து காணப்படுகிறவர்களாக காணப்படுவோம். உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் பரிபூரணமாய் விளங்கும் என்றார். அப்போஸ்தலராகிய யோவான் 3ஆம் வானம் வரையும் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் 3 தரம் என் மேல் ஒரு முள் குத்தப்பட்டு இருக்கிறது, இது என்னை விட்டு நீங்க செய்யும் என்று 3 தரம் ஆண்டவருடைய சமூகத்துல வேண்டினான். நான் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது, இந்த முள்ளானது சரீரத்திலே காணப்படும் இந்த முள் நிமித்தமாக நான் உன்னை கனப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலம் பரிபூரணமாய் விளங்கும் என்று சொன்ன மாத்திரத்துல அவன் 3 முறை ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்தாலும் அந்த பலவீனத்தை குறித்து அதன் பிற்பாடு நினையாதவனாக ஆண்டவருடைய சமூகத்திலே உம்முடைய பலம் என்னை தாங்குமேயானால் எப்பேற்பட்ட பலவீனம் வந்தாலும் நான் அதை குறித்து கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி, உயிர்வானாலும் தாழ்வானாலும் எதுவாக இருந்தாலும் நற்காரியமாக இருந்தாலும் அவனுடைய பலவீனத்தின் மத்தியிலே ஆண்டவர் அவனுக்கு பலம் தருகிறார் என்பதை அவன் அறிந்தவனாக காணப்பட்டபடியால் என்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலம் பரிபூரணமாய் விளங்கும் என்று தன் வாயினால் அறிக்கையிட்டவனாக காணப்பட்டான். அந்த பலத்தின் நிமித்தமாக அவன் ஆண்டவருடைய சமூகத்துல எல்லா காரியங்களையும் அவர் சொன்ன வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பிரசங்கித்தவனாக அவன் பிரயோஜனம் உள்ளவனாக காணப்பட்டான். இன்று நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? நம்முடைய பலவீனங்களை நாம் சொல்லி என்னால முடியாதுப்பான்னு சொல்லி அவரிடத்துல நாம நம்முடைய பலவீனத்தை குறித்து பரிதபிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பலவீனத்திலும் அவருடைய பலம் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று நாமும் அறிக்கையிடுவோமானால் அவர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக காணப்படுகிறார். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 10 முதல் 17 வசனங்கள்ல இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 18 வருஷமாக ஒரு ஸ்திரீயானவள் கூலியாக ஜெபாலயத்துல காணப்பட்டார். ஆண்டவர் அந்த ஜெபாலயத்துல உபதேசம் பண்ணுவதற்காக, பிரசங்கம் பண்ணுவதற்காக அங்கு சென்றிருக்கிறார். அந்த சமயத்துல அவருடைய கண்கள் ஸ்திரீயின் மீது பட்டது. அவர் உடனே, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் அவர் கையை வைத்தார். அவள் விடுதலையாகி நிமிர்ந்து பார்த்தாள். எத்தனையாய் கூனியாய் இருக்கும் பொழுது அவள் எத்தனை வேதனைப்பட்டிருப்பாள். என்னால் நிமிர்ந்து வானத்தை சூரியனை கூட பார்க்க முடியவில்லையே என்று அவள் பரிதவித்திருப்பாள். அவளுடைய பலவீனம் அத்தனையாய் அவளை நெருக்கியது. அது 1-2 வருடம் அல்ல, 18 வருடமாக அவள் அந்த வேதனை நிமித்தமாக வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். இன்றைய நாட்கள்ல நாம் எல்லாரும் எல்லா காரியங்களையும் பார்க்கிறோம். ஆனா அந்த விலங்குகளை பாருங்க, அது எப்பொழுதும் அது நிமிர்ந்து பார்க்க முடியாத வண்ணமாக அது கண்கள் கீழே பார்த்து கொள்ளுங்க. குதிரையை எடுத்துக்கொள்ளுங்கள், போருக்குரிய விலங்குதான். ஆனா அதால மேல யாரையும் பார்க்க முடியாது. நேரிய கண்கள்னால நேராக தான் பார்க்க முடியும். பன்றி கீழே தான் பார்க்கும். பெரிய வீரமுள்ள சிங்கம் காட்டு அரசனாக காணப்படலாம், அதாலே என்ன சூரியனை பார்க்க முடியாது. விலங்குகள் அனைத்தும் கீழே நோக்கி கொண்டிருக்கின்றன. அதே போல இந்த 18 வருட கூனியான ஸ்திரீயும் கூட சூரியனை காண முடியாதவளாக, விலங்கை போல அவள் கீழே பார்க்கிறவளாக, வேதனையற்றவளாக காணப்பட்டார். ஆனால் அவளை ஆண்டவர் பார்த்தார். அவளுடைய பலவீனத்தை ஆண்டவர் அவருடைய கரங்களை வைத்து சுகப்படுத்தினவராக காணப்பட்டார். அந்த சமயம் அந்த ஜெபாலய தலைவன் ஜனங்களை பார்த்து, 6 நாட்கள் உங்களுக்கு உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் கிரியை செய்யக்கூடாதா என்று வருத்தப்பட்டவனாக காணப்பட்டான். இன்றைய நாட்களிலும் நம்முடைய பலவீனங்களின் மத்தியில் சிலர் நமக்கு ஆறுதலாக காணப்படுவார்கள், சிலர் இவளுக்கு தியானம் சொல்லி வருத்தப்படுத்துகிறவர்களாகவும் காணப்படுவாங்க. 2 வகையான மனுஷர்கள் மத்தியில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆனால் நோக்க வேண்டிய ஒரே நபர்
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். இந்த நாட்களிலும் நம்முடைய நெருக்கங்கள் மத்தியில நாம் அதிகமாய் நினைவு கூற வேண்டுமானால் யோபுவை நாம் நினைத்துக் கொள்ளலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனத்திலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யோபுவினுடைய மூத்த குமாரர் வீட்டுல மற்ற 6 சகோதரரும் 3 சகோதரிகளும் அங்க என்ன செய்றாங்க, விருந்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவருடைய பெரிய குமாரர் வீட்டுல விருந்து ஆயத்தப்படுத்தி தன்னுடைய சகோதரிகளையும் அழைத்திருக்கிறார். அங்கு அவர்கள் சென்று விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்துல வனாந்தரத்திலிருந்து ஒரு பெரும் காற்று அவன் வீட்டை சுற்றி 4 முனையிலும் பெருங்காற்று அடித்தது நிமித்தமாக அந்த வீடு இடிந்து போனதாக, விருந்து விசேஷத்தில் கலந்து கொண்டிருந்த யோபுவினுடைய 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். இதை ஒருவன் யோபுவிடத்திலிருந்து சொல்றான். யோபு அந்த சமயத்துல தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டவனாக, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி அமர்ந்தவனாக காணப்பட்டான். அவனுக்கு எத்தனை சோதனைக்கு, நமக்கு ஒரு சின்ன நம்ம பிள்ளைக்கு யாராவது லேசா ஒரு அடிச்சுட்டா கூட, மற்றவங்க அடிச்சுட்டா கூட அவங்கள அடிக்க நம்ம வர்மம் வச்சு நடப்போம். ஆனா அவனுடைய பிள்ளைய இறந்து போனாங்க. அப்பவும் அவன் வாயிலிருந்து ஒரு வஞ்சனை காணப்படவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொன்னான். அத்தனை உபத்திரவத்தின் மத்தியிலும் அவன் ஆண்டவருக்கு முன்பாக நேர்மையாக காணப்பட்டான். அவனுடைய சரீரம் பலவீனப்பட்டதாக அவன் அமர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவனாக காணப்பட்டான். ஆனால் நாம் யோபுவை போல காண முடியாது, யோபுவை போல நாம் நிலைத்திருக்க முடியாது. ஏன்னா அவன் அவ்வளவு பரிசுத்தவனாக நீதிமானாக காணப்பட்டான். நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக, நமக்கு எப்பேற்பட்ட முள் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் பவுலப்போஸ்தலன் சொன்னது போல ஆண்டவர் எனக்கு போதும், அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லத்தக்கவர்களாக நாம் வாயினால் அறிக்கையிடுகிறவர்களாக அவருடைய சமூகத்தில் காணப்படும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும், நம்முடைய ஒவ்வொரு பலவீனத்திலும், எந்த நெருக்கப்படும் சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த பயங்கரமான சூழலாக இருந்தாலும் அவர் நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராக, பலமுள்ளவராக, நமக்கு அவர் பலத்தை தருகிறவராக காணப்படுகிறபடியால் அவருடைய பலத்த கருத்துக்கள் நாம் அடங்கியிருப்போம். இந்த பலவீனத்திலே என் கிருபை உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று அவர் சொன்ன பிரகாரமாக நம்முடைய பலவீனத்தில் பூரணமாய் அவர் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற தயவுக்காக அவரை நன்றி சொல்லி அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருப்போம். அவர் நம்மை முற்றிலுமாக வழி நடத்துவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில எந்த பலவீனம் ஏற்பட்டாலும் உம்முடைய பலன் எங்களை பலப்படுத்துகிறதுக்கு தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம்ப்பா. இன்னும் நாங்கள் உம்முடைய சமூகத்துல அப்பா இந்த எந்த நாட்களை எங்களை பலவீனப்படுத்தும் எந்த நெருக்கங்களும் எங்களை அணுகாத வண்ணம் நாங்கள் உம்முடைய சமூகத்துல காத்திருந்து உம்முடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய காரியமாக நாங்கள் செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை தாரும். உடைய மெல்லிய சத்தத்தை உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு தாரும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்த வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.